வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீட்டில் உள்ள பொருட்கள் மற்றும் வீடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே 6000 ரூபாய் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்து பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். வீட்டாண்ட காவா பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். காவா தண்ணி ஃபுல்லாக வீட்டாண்ட தான். வீட்டை விட்டு வெளியே வர முடியல. 6000 நிவாரணி கொடுக்குறேன். நீங்கள் ஒருத்தங்க கொடுக்கலன்னா மன கஷ்டம். நீங்கள் மட்டும் வாங்கினீங்க, நாங்கள் மட்டும் வாங்கினேன்னு சொல்லுவாங்க பக்கத்துலலாம். மாதிரி கொடுத்தா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே கிடைக்கணுங்க. ஒருத்தருக்கு இவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு இல்லை, எல்லாருமே வேலை வெட்டி இல்லை, கரண்ட் இல்லை, 10 நாள் பொழப்பு இல்லை. எல்லாருக்குமே அந்த ஆட்டோ ஓடாமல் 10 நாளாக உட்காந்துருக்கோம் நாங்களே. எல்லாருக்குமே பாதிப்பு. கரண்ட்டு கிடையாது, தண்ணியில் எங்கே வண்டி ஓட்ட முடியும்? 10 நாளாக வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 500 சம்பாதிச்சா கூட என்ன ஆகிப்போச்சு? இன்றைக்கி 500 கூட கிடைக்கல, 200 கூட கிடைக்கல. இன்றைக்கி 10 நாளாக வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்கோம் சும்மாவே. அதுதான், எதையும் பிரித்து பார்க்காம எல்லாருக்கும் பாதிப்புன்றது எல்லாம் ஒன்று தான். அன்றைக்கி எல்லாருமே தான் கஷ்டப்பட்டுருந்தாங்க. வீட்டை விட்டு யாரும் வெளியே வரல. அதனால் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறது நல்லது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.